இந்த பால் குடம் நாம் எடுக்கிறதுக்கான காரணங்கள் ஏன் அப்படின்னா, இப்போ ஒவ்வொருத்தரும் நான் 4 வருஷமாக வேண்டுறேன், 3 வருஷமாக வேண்டுறேன், எத்தனையோ கோயிலுக்கு போகிறேன், எங்கெங்கேயோ பரிகாரம் பார்க்குறோம், நமக்கு எதிர்பார்த்த கோரிக்கை கிடைக்கல, வாழ்க்கையில் நம்ம உயர முடியல, எப்போ பார்த்தாலும் எவ்வளோ சம்பாரிச்சாலும் பின்னடைவாகி போயிடுறோம், வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல அப்படிங்கிற எண்ண தோற்றுதலை நீக்குவதற்கான ஒரு அற்புத வாய்ப்பு தான் இந்த பால் குடம். ஏன் அப்படின்னா, நம்ம கையால் பால் குடத்தை சுமந்து வந்து அந்த இறைவன் மேலே சமர்ப்பணம் செய்ய போகின்றோம். ஏன் அப்படின்னா, எந்த கோயில்லையுமே நாம் இருக்கிறோம் எல்லாரும் ஆணு பெண் அனைவருமே சாமி மேலே பால் ஊற்ற அனுமதி பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம ஆலயத்தில் மட்டும் முன்னே சொன்னேன், சாமி இன்னைக்கு ஒரு நாளைக்கும் குழந்தையாக இருக்கிறாருன்னு. ஆகையால் அன்னைக்கு நம்மளுடைய அனைவருமே ஆணு பெண்ணு சிறியோர் பெரியோர் அனைவருமே நீங்கள் எடுக்கக்கூடிய பால் குடம் உங்களுடைய திருக்கலத்தாலேயே சுவாமிக்கு அபிஷேகம் செய்யலாம். எங்கேயும் நடக்காத ஒரு அற்புதமான வாய்ப்பு இது. பெண்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு வாய்ப்பு, இதை தவறு விட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு முருகர் மேலே நம்ம கையால் பால் ஊற்ற விடாமல் நீங்களே சிந்திச்சு பாருங்கள். அப்படியாட்ட